பாக்கியலட்சுமி சீரியல் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனியா டான்ஸ் ஆடுற குடும்பத்தினர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் மற்றவங்க ஆடுறது நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி தானே என்று ஜெனி சொல்ல, மற்றவங்க ஆடும்போது நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம் அதே மாதிரி தானே பேசுவாங்க என்று ஈஸ்வரி சொல்கிறார். உடனே வந்து பாக்கியா படிக்கிற வேலையை பாரு, இதுக்கு டிவியில் முகம் தெரிய ஆரம்பிச்சா படிப்பு மேலே கவனம் இருக்காது. நான் அப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதனால நீ படித்து நீ எங்கே வேணாலும் டான்ஸ் ஆடு என்று சொல்கிறார். ஈஸ்வரியும் வந்து பாக்கியாவும் முடிவில் வந்து உறுதியாக இருக்கு. இனியா வந்து சோகமாக இருக்கிறார். உடனே வந்து கோபிக்கு போன் போட்டு நான் உங்களை பார்க்கணும் டாடி என்று சொல்கிறார். கோபிக்காகவே வழியை காத்து கொண்டிருக்கிற கோபி வந்தவுடன் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, கோபி வந்து வீட்டுக்கு போகலாம் வாடா என்று சொல்கிறார். இனியா மரத்தும் பரவாயில்லை என்று கூட்டிட்டு செல்கிறார். இனியா ராதிகாவை பார்த்து உள்ளே வந்து கூப்பிட்டு உட்கார வைத்து என்ன விஷயம் என்று கேட்கிறார். அதற்கு வந்து இனியா நான் இங்கே எல்லாம் தங்க மாட்டேன் டாடி, கூப்பிட்டா இருந்தா வந்தேன், அதான் நான் உடனே வந்து சொல்லிட்டு போயிடுவேன் என்று சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தங்கலாம் எங்களுக்கு சந்தோஷம் தானே ராதிகா என்று கேட்க, ஆமாம் கோபி என்று சொல்கிறார். உடனே இனியா வந்து காலேஜில் நடந்த டான்ஸ் காம்படிஷன் பற்றியும் அதில் ஜெயித்த விஷயத்தை பற்றியும் கோபியிடம் சொல்கிறார். உடனே கோபி சந்தோஷப்பட சூப்பர்டா என்று பாராட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் என்று 2 மாதம் ஷோ நடக்கும் அப்படின்னு சொல்ல, அதற்கு ராதிகா வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை என்று சொல்கிறார். ஆமாம் என்று இனியா சொல்ல, உடனே வந்து கோபி 2 மாதத்துக்கு படிப்பு என்ன ஆகிறது என்று கேட்க, இனியா வந்து உடனே நீங்களும் பாட்டி மாதிரி பேசாதீங்க டாடி என்று கோவப்பட்டு எழுந்து செல்கிறார். அவரை வந்து தடுத்து நிறுத்தி உட்கார வைத்து காம்படிஷனுக்கு கலந்து போக உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன் என்று சொல்ல, இனியா வந்து சந்தோஷம் அடைகிறார். நிஜமாவா டாடி என்று கேட்க, நிஜம்தான் என்று சொல்லி உறுதி கொடுக்கிறார். பாக்கியா வீட்டில் இனி அவையை தேட ஜெனி மேலே இருக்காளா இல்லையா என்று கேட்கிறார். இல்லை ஆண்டி மேலே இல்லை, பாட்டி ரூமில் இருக்காங்களா பாருங்க என்று சொல்ல, அங்கே போய் பாருங்க, அங்கேயும் இனியா இல்லை. உடனே பதறி போன பாக்கியா தோள் ஒருவருக்கு வந்து போன் பண்ண அங்கேயும் வரவில்லை என்று சொல்கிறார்கள். வெளியே வந்து பார்த்து கொண்டிருக்க கோபியுடன் வந்து இனியா வருகிறார். பாக்கியா பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறார். கோபி என்ன சொல்ல போகிறார், அதற்கு பாக்கியாவின் பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்.